நேராக கவுண்டருக்குள்ளே போகிறோம். நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அப்படியே சந்தோஷத்தில் பூரி போய் நிற்கிறாரு. என்னன்னா, என்னுடைய சத்தியமும் என்னுடைய தியானமும் வீண் போகலை. நான் என்ன கேட்டேன், அதான் என்னுடைய மனசாட்சியாவே அவர் பேசியிருக்கார்லா, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்கள் 2 பேரும் ஜிகிரி தோஸ்துங்க, பிரிஞ்சு இருக்க முடியாது, நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், புரட்சி தலைவர் இதயம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டு இருக்கிறார். பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்க நோக்கோடு அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதற்கான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் பிரிந்திருந்தால் நாம் வெற்றி பெற முடியாது என்ற சூழலை ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கழகம் பிரிந்த நாளிலிருந்து எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் கடந்த 4-5 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையை மாற வேண்டும் என்றால் கழகம் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய முழு வடிவம் என்பதை தெரிவித்து